நம்ம வீட்டில் சமைக்கும்போது என்னதான் நம்ம சிம்னி போட்டு சமைச்சா கூட கதவெல்லாம் திறந்து வச்சு சமைச்சா கூட நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்க சில பொருட்கள் மேலே அந்த எண்ணெய் பிசுப்பு இருக்க தான் செய்யும். அதனாலேயே வாரத்தில் ஒரு தடவையாவது இல்லை மாதத்தில் ஒரு தடவையாவது நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பை டீப் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி என்னோட கிச்சனில் கவுண்டர் டாப் மட்டும் டீப் க்ளீன் பண்ண போகிறேன். அப்படியே உங்களோட ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஒரு குட்டி இன்ட்ரோவும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். எப்போவுமே நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிட போகிறேன். நான் டெய்லி பார்த்திங்கன்னா நைட்டில் சமையல் வேலையெல்லாம் முடித்த பிறகு டின்னர்லாம் முடித்த பிறகு என்னோட டிஷ்வாஷரை எல்லாத்தையும் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்புக்கு பக்கத்தில் மட்டும் தொடச்சி விடுவேன். டெய்லி இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா என்னோட அடுப்பை நல்லா டீப் க்ளீன் பண்ணுவேன். அடுப்பு பண்ணும்போது அதுக்கு பக்கத்துலேயுமே லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன். பட் மாதத்தில் ஒரு தடவை ஃபுல்லாக எல்லா பொருளையுமே நம்ம ஓரங்கட்டி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப பிசுப்பு இருக்கும். அதில் என்னோடய கிச்சனில் கொஞ்சம் சின்ன சைஸ் இல்லையா, அதனால் அது என்ன தான் நம்ம சிம்னி போட்டால் கூட அங்கங்கே பிசுப்பாக இருக்கும். அதுவும் அந்த மிக்ஸி இதெல்லாம் நம்ம கவுண்டர் டாப் மேலே வச்சுருப்போம். அது மேலே அதுக்கப்புறம் நம்ம காஃபி ஸ்டேஷன்லாம் வச்சுருப்போம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். அதனாலே டீப் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு சம்மர் டைமில் மட்டும்தான் இங்கே கதவெல்லாம் கொஞ்சம் திறந்து வைக்க முடியும். வின்டர்லலாம் கதவை திறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப குளிர் அடிக்குமா. அதனால் நம்மளால் டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சமைச்சிட்ருக்க முடியாது. சிம்னி மட்டும்தான் போடுவேன். அதனால தான் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி, அதுக்கப்புறம் வீக்லி, அப்புறம் மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை டைம் இல்லை, நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன், ஒர்க்கிங் உமனாக இருக்கேன், அப்புறம் ஹிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், எனக்கு இந்த அளவுக்குலாம் க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஷெட்யூல் பண்ண முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் குக்கிங் வேலையை முடித்த உடனே டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்கோ இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கோ பழகிக்கோங்க. அப்புறம் மாதத்தில் ஒரே ஒரு தடவை டீப் க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளோட கிச்சனை ஓரளவுக்காவது நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ மேலே இருந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ஓரங்கட்டி வச்சிட்டேன். இப்போ நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்க போகிறேன். நான் ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு இங்கே ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதை வச்சு தான் நான் இந்த தடவை க்ளீன் பண்ண போகிறேன். அதனால் நல்லா அந்த வால் சைடு இருக்கிறது அது எல்லா பக்கமுமே அதை ஸ்ப்ரே பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே இல்லை அப்படின்னா கூட நம்ம டிஷ்வாஷிங் லிக்யூட் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி கூட நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு இப்போ சம்மர்ன்றதுனால கொஞ்சம் டோர் நான் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன்னா அதனால் குட்டி குட்டி பூச்சியெல்லாம் உள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் பால்கனியில் செடியெல்லாம் வச்சுருக்கேன்னா அந்த செடிக்கு பூச்சி வரும்போது அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுது. அதனால தான் இந்த தடவை நான் இந்த க்ளீனர் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணுறேன். அப்படின்னா இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பூச்சிங்கள்லாம் வராது, அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அப்படியே ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஆர்கனைஸ் தான் பண்ண போகிறேன். நம்மளோட கிச்சனை கவுண்டர் டாப் கொஞ்சம் சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்றதுனால நான் இந்த ஒரு ஆர்கனைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் முன்னாடியிலேருந்தே. நம்மளோட கிச்சன் சின்ன சைஸு அப்படின்னாலே நம்ம நிறைய யூஸ் பண்ணோன்னா நமக்கு நிறைய இடத்த அடைக்கும். அதனால தான் ரொம்ப கம்மியான ஒரு ஆர்கனைசர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவுண்டர் டாப் மேலே நிறைய திங்ஸை நம்ம வச்சோம்னாலுமே அது ஒரு மாதிரி நமக்கு இடத்த அடைச்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், இந்த ஸ்பேஸும் அதுக்கப்புறம் அந்த கார்னர் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த இப்போ நான் வச்சுருக்கிற இந்த ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா நான் குக்
பண்ணுறதுக்கு காய்கறி கட் பண்ணும்போது இதுக்கெல்லாம் வந்து இந்த இடம் தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப தேவைப்படும். அதனால் அந்த கார்னரில் மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது ஓரளவுக்கு எனக்கு தேவையான அடிக்கடி நான் எடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறதுக்கு. ஸோ அதனாலேயே வந்து ஒரே ஒரு ஆர்கனைசர் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சைஸு கிச்சனாக இருந்தது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும் கிச்சனு. ஸோ இப்போ இந்த ஆர்கனைசரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வச்சிடலாம் அப்படின்னு இந்த கார்னரில் இந்த சைடில் வைக்கலாமா இல்லை அந்த கார்னர் சைடில் திருப்பி வைக்கலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளோட கிச்சனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வச்சோன்னா அது கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து வேறு மாதிரி ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் செட் ஆகலாம் அது மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா எனக்கு அடிக்கடி நம்ம எடுக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இந்த கார்னரில் வைக்கிறதா கொஞ்சம் எனக்கு வசதியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பழையபடி எப்படி வச்சுருந்தனோ அதே மாதிரியே வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஏதாவது வந்து ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில டைமில் தோணும். அதை வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ வந்து வேறு ஏதாவது ஆர்கனைசர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து மாற்றிலாம் வச்சு பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து இந்த ஸ்பேஸுக்கு அது செட் ஆகலை. அதனால தான் இதே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு தேவையான அதுக்கப்புறம் வந்து நான் அடிக்கடி எடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்துட்டு இதில் அப்படியே வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். ஸோ எந்த ஆர்கனைசர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை, இல்லை வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை, அடியில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பர் மாதிரி, அதுக்கப்புறம் இல்லைனா வந்து ஏதாவது அட்டை, நமக்கு வீட்டில் பழசாக ஏதாவது கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸு, இது எல்லாமே கூட நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஆர்கனைசரை பெருசாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது அடிக்கடி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு டைமே இல்லை, ஹிட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வந்து இந்த மாதிரி க்ளீனிங்க்கெலாம் டைம் இல்லைன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து பேப்பர்ஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கு வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டீ காஃபி தூள் இதெல்லாமே அடுக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து உப்பு புளி எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு கீழே வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் ஃப்ளவர் தான். ஸோ நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பில் தான் வந்துட்டு ஒரு €4 கிட்டத்தில் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனில் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மிக்சிக்கு பக்கத்தில் வந்து வச்சுருப்பேன். இப்போ வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் இங்கே தூக்கி வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் சிங்க் இருக்குது, அதனால் இந்த இடத்துல என்னால் வந்து பெருசாக எதுவும் வைக்க முடியாது ஃப்ளவர்ஸ்லாம், ஏன்னா தண்ணி பட்டுகிட்டே இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்பப்போ வந்து தொடச்சி விட்டு மட்டும் மெயின்டைன் பண்ணிக்குவேன். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி க்ரீன் கலருக்கு உள்ளது வந்து நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைபும் கொடுக்கும் நம்ம அதை க்ரீன் கலர் பார்க்கும்போது. ஸோ நான் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் இல்லைனா எல்லோ கலர் இந்த மாதிரி தான் வந்துட்டு தேடி பிடிச்சி வாங்கி இந்த மாதிரி டெக்கர் பீஸாக வந்து வைக்கிறது. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இந்த சைடில் வந்து இது எனக்கு சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து புதுசாக ஒரு மேட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இங்கே உள்ள ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன். முன்னாடி நான் போட்டிருந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அதனால் வாஷ் பண்ண போட்டுட்டு புதுசு ஒன்று வாங்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து 2 இருந்ததுன்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நல்லா எந்த சைடு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய பேஸ்கெட்டை தூக்கி இதில் வந்து வச்சிட போகிறேன். அண்ட் நான் வந்துட்டு டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கையில் கழுவுற பாத்திரங்கள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் இந்த சின்ன பேஸ்கெட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மிக்ஸி தான் வந்து வைக்க போகிறேன். இதையும் வந்து நல்லா தொடச்சிட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சிட போகிறேன். ஸோ என்னோடய மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கபோர்ட்குள்ளே எதுலேயுமே வந்து போகலை. ஏன்னா இது கொஞ்சம் ஹைட் பெருசாக இருக்கா. ஸோ அதனாலேயே வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. கவுண்டர் டாப்லையுமே எனக்கு வந்து அந்த ஓரத்தில் வச்செல்லாம் என்னால் அரைக்க முடியாது. நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சு தான் அப்பப்போ அரைச்சிக்கிறது. ஸோ அதனால தான் வந்து மிக்ஸி மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இல்லைனா வந்து இந்த இடத்துல எதுவுமே வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். பட் வந்து எனக்கு வேறு வழி இல்லை. அதனால் வந்து இந்த ஓரத்தில் வச்சிடலாம் அப்படின்ட்டு.
ஸோ இப்போ வந்து என்னோட ஒரு குட்டி இன்ட்ரோ வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. என்னென்னா வந்து நீங்கள் எங்கே வந்து இருக்கீங்க, எங்கே வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து வந்திருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் இருக்கேன். ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்ற ஒரு சிட்டியில் தான் வந்துட்டு 7 இயர்ஸாக வந்து இருக்கேன். ஸோ என்னோடய பேர் வந்து ரம்யா. என்னோடய சொந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை தான். ஸோ நான் பிறந்து வளர்ந்தது படித்தது எல்லாமே மதுரையில் தான். ஸோ நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் முடிச்சிருக்கேன். ஸோ என்னோடய யூஜி டிகிரி அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நான் மதுரை மீனாட்சி கவர்மெண்ட் காலேஜில் தான் வந்து ஃபினிஷ் பண்ணேன். அப்புறம் என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நாகமலையில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்துட்டு என்னோடய மாஸ்டர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்னோடய படிப்பு எல்லாமே முடிச்சுட்டு நான் முடித்த டைமில் வந்து ரெசெஷன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஐடி ஜாப் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நான் சென்னையில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ நான் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து சென்னையில் தான் வந்து அப்போ இருந்தோம். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து ஜெர்மனிக்கு மூவ் ஆனாங்க. அவங்களோடய சேர்ந்து அப்படியே என்னோடய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து ஜெர்மனிக்கு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து நாங்கள் ஜெர்மனியில் தான் வந்து 7 இயர்ஸாக போயிட்டுருக்கு. நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஒரு குட்டி இன்ட்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன். இந்த செடியை தான் வந்து இப்போ அப்படியே வந்து காஞ்ச இலைகள்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த செடி வந்து லாஸ்ட்டாக நான் நிறைய வீடியோஸில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ அப்போதில் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தீங்க இந்த செடி பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்ட்டு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. பார்க்குறதுக்கு மணி பிளான்ட் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வளர்ந்துருக்கு. நான் வாங்கும்போது ரொம்ப குட்டியாக இருந்தது. அதனால் வந்து நான் வளருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நல்லாவே வளருது. எப்போவுமே இன்டோர் பிளான்ட் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னாலே நல்ல வெளிச்சமாக இருக்கிற இடமா பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னாலே சூப்பராக வந்து வளரும். எங்கள் வீட்டில் வந்து நான் டிவி கிட்ட வச்சுருக்க பிளான்ட் அந்தளவுக்கு வளரல. ஏன்னா அது வந்து வெளிச்சத்தில் இல்லை அப்படின்றதுனால. பட் இந்த பிளான்ட் வந்து சூப்பராகவே வளர்ந்துருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம பால்கனி போகிற பக்கத்துலேயே இருக்குமா, ஸோ அதனால் வந்து நல்ல வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வந்து வளர்ந்துருக்கு. ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து ஊற்றணும். நான் வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை அப்படி தான் வந்து தண்ணி வந்து ஊற்றுறது. ரொம்ப கம்மியாக தான் தண்ணியும் ஊற்றுவேன் நான். ஸோ இன்டோர் பிளான்ட் வளர்க்குறது கொஞ்சம் ஈஸி தான் அவுட்டோர் பிளான்ட் வளர்க்குறத விட. நான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸும் வச்சுருக்கேன். இந்த பிளான்ட் பற்றி முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இது இந்த மாதிரி லோக்கல் ஷாப்பில் வாங்கினது தான். இந்த மிக்சிக்கு பக்கத்தில் தான் இந்த இடத்துல தான் வந்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே அப்பப்போ இடம் மாற்றிட்டு தான் இருப்பேன். ஏன்னா சில டைம் வந்து நான் எல்லோ கலர்லலாம் வச்சுருக்கேனா, ஸோ அதனால் வந்துட்டு அதை தூக்கி இங்கே வைக்கிறது, இதை தூக்கி அங்கே வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது மாற்றிட்டு தான் இருப்பேன். ஸோ யூஸ்வலாக வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இது ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பொருளை வந்து மாற்றி மாற்றி வைக்கிறது. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.